தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். டிவிக்கே தனிச்சு பயணிக்க போறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இப்போது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதே போல என்டிகேயும் தனிச்சு தான் பயணம் பண்ண போறாங்க. ஆனா ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ரெண்டு பேருக்குள்ளேயும் நடக்கிறதாகவும் சில அரசியல் விமர்சகர்கள்லாம் பதிவு பண்றாங்களே. ஸோ எப்படி பாக்குறீங்க? இது உண்மையாக இருக்குமா அல்லது சும்மா ஏதோ ஒன்று சொல்றாங்களா? அதான் இப்போ சோசியல் மீடியாலாம் பார்க்கும்போது சில நண்பர்கள் அதை ஷேர் பண்றாங்க. இந்த மாதிரி தாவிகா சைட்ல இருந்து என்டிகேவை ரீச் பண்றாங்க. ஸோ ஒரு கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ மேபி ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகுமா? ஏன்னா இப்போ டிவிகேவுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை, பெருசா எந்த கட்சியிலும் வந்து சேரல. அதனால என்டிகே கிட்ட இறங்கி வராங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசுறாங்க. இப்ப ஒண்ணு என்னன்னா, இப்ப என்டிகே பெரிய கட்சி 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நார்மலா 1-2% ஓட்டு வாங்குற கட்சியா இருந்தாலே எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது நிறைய சைட்ல இருந்து இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும். மிடில் நிறைய ஆட்கள் இருப்பாங்க. இந்த டிஸ்கஷன்ஸ், இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. இந்த சைடு இழுக்கிறதுக்கு அந்த சைடு இழுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த வகையில 8% ஓட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட நிறைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடத்துவாங்க. கண்டிப்பா நிறைய தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க. அதுக்குன்னு கூட்டணி இருக்குமான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சில பேருக்கு வந்து அந்த விருப்பம் இருக்கு, தனியா ஒரு கூட்டணி அந்த மாதிரி வரணும் அப்படின்ற விருப்பம் இருக்கு. ஆனா அது நிஜமாவே ஒரு கூட்டணியா மாறும் அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நல்லா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. என்னைக்கு டிவிக்கே தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொன்னாங்களோ அப்ப இருந்தே என்டிகே ஸ்ட்ராங்கா அவங்களை அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சாச்சு. விஜயோட அரசியல், விஜயோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் ரொம்ப காட்டமா விமர்சிச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இனி கூட்டணி வைக்க முடியாது. அப்படியே இந்த மாதிரி காட்டமா விமர்சிக்கலனா கூட கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா கொள்கை இந்த விஷயங்கள்லாம் எதுவும் இல்லாத கட்சி. ஸ்டார்டிங்ல விஜய் அரசியலுக்கு வந்தப்ப இதே டிபேட் அப்பயும் இருந்தது. அப்பவும் நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, டிவிகே மாதிரியான ஒரு கட்சியோட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பின்னடைவா போய் முடியும். அந்த கட்சிக்கு கொள்கையில் அதெல்லாம் விட்டுருங்க, எங்கேயாவது பெரிய குழியில போய் தள்ளிடுவாங்க. கரூர்ல பண்ண மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வச்சுப்போம். அப்படி நடக்கக்கூடாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல போய் இவங்க மாற்றாங்கன்னு வச்சுப்போம். அது இவங்களோட கூட்டணி வைக்கக்கூடிய அந்த கட்சி இருக்காங்கல்ல, அவங்களையும் பெருசா பாதிக்கும். அவங்களும் பதில் சொல்லணும். ஆமா, கண்டிப்பா பதில் சொல்லணும். இன்னைக்கு உங்க கூட கூட்டணி வைப்பாங்க, நாளைக்கு போய் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம், இல்ல திமுகவோட போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். விஜயை நீங்க தானே வளர்த்து விட்டீங்க, விஜய்க்கும் சேர்த்து தானே நீங்க வாக்கு வாங்கினீங்க. இப்ப பாருங்க திமுகவோட போய் விஜய் சேர்ந்துட்டு பாருங்க. ஏன்னா அவருக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. இந்த திசையில இந்த சித்தாந்தத்தின் படிதான் செயல்படணும்லாம் ஒண்ணும் கிடையாது. எது தேவையோ அந்த பக்கம் அவரு போயிடுவார். சோ அதனால அந்த கூட்டணின்ற பேச்சுக்கு வந்து ஒரு வேல்யூவும் கிடையாது. அது 100% நடக்காது. என்டிகே டிவிகே கூட்டணி இருக்க போறது கிடையாது. ஓகே, அப்ப இந்த பேச்சுவார்த்தை போகுதுன்னு சொல்வதற்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? அது கொஞ்சம் பேரோட விருப்பங்க. இப்ப சில பேர் வந்து திமுக எதிர்ப்புன்றது ஒரு அரசியல்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு அரசியல் கிடையாது. ஒரு கட்சியை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ண முடியாது. இப்ப திராவிடத்தை வீழ்த்தணும், அரசியல் மாற்றம் கொண்டு வரணும், அது ஒரு அரசியல். ஆனா திமுகவை வீழ்த்துறது மட்டும்தான் என்னோட அரசியல். நான் திமுகவுக்கு எதிராக தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அது அஜெண்டா இல்ல. ஆமா, அது உங்களோட விருப்பம். இப்ப சில நேரங்கள்ல எனக்கு சில கட்சி மேல கோபம் இருக்கலாம், அதை மட்டுமே நான் பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் அரசியல் பேசும்போது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை நான் கணக்கில் எடுக்கணும். என் ஊருக்கு திமுக எதுவும் செய்யல, இல்ல நான் குறிப்பிட்ட இந்த மதத்தை சேர்ந்தவன் அதனால திமுக எதுவும் எனக்கு செய்யல, திமுக எந்த கட்சியோ, இல்ல இந்த குறிப்பிட்ட ஒரு சாதியை சேர்ந்தவன் அதனால எனக்கு இந்த கட்சி எனக்கு ஒத்து வராது அப்படின்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டுமே டார்கெட் பண்ணி அரசியல் பண்ண முடியாது. அது எனக்கு மேபி அது கரெக்டா இருக்கலாம். ஆனா அரசியல்னு பேசும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நான் கணக்கு வச்சுல பேசணும். சோ அப்ப இங்க ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு அரசியல் எடுத்துட்டு போகணும். இங்க ஒரு அரசியல் மாற்றம் நமக்கு தேவை. இப்போதைக்கு திராவிட அரசியல் இருக்கு, நாளைக்கு நம்ம தமிழ் தேசிய அரசியல் கட்டமைக்கணும். அது ஒரு அரசியல். அதை சுருக்கி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நீங்க கொண்டு வந்துடக்கூடாது. இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்ல ஒரு திராவிட கட்சியை மட்டும் நான் வீழ்த்தியே தீரணும், அது வந்து ஒரு விதமான வெறுப்பு தான். ஒரு கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணி அரசியல் பண்ண முடியாது. சோ இங்க ஒரு ஒரு செக்ஷன் அந்த மாதிரி இருக்காங்க. திமுகவை வீழ்த்தணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம், அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம், டிவிகேவோட கூட்டணி வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. அதை நீங்க பண்ணியாச்சுன்னா அடுத்தது உங்க கட்சி காணாம போயிடும். நீங்க அதிமுகவோடையோ டிவிகேவோடையோ கூட்டணி வச்சீங்கன்னா உங்க கட்சி நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல இருக்காது. அவங்களோட ஒரு பார்ட்டா நீங்க மாறிடுவீங்க. மக்களுக்கு உங்க மேல கூடிய நம்பிக்கை போயிடும். நீங்க என்டிகே ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது டிவிகேக்கு நடக்காது பாருங்க.
நான் அடிச்சு சொல்றேன், 26ல அவங்க வாங்குற ஓட்டை விட 29, 31 அவங்க ஓட்ஸ் கம்மியாகும். மேபி போட்டியிட்டா கம்மியாகும். ஓகே. ஸோ மற்ற எல்லா கட்சிகளும் அந்த பேட்டர்ல தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓரளவு ஓட்டு வாங்குவாங்க, அப்புறம் போக போக பார்த்தா ஓட்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் இந்த பேட்டர்ன் ஃபிக்ஸ் ஆகுது. என்டிகே மட்டும் ரிவர்ஸ் 1ல இருந்து 8 மாறி இருக்காங்க. அது காரணம் என்னன்னா அவங்க காம்ப்ரமைஸ் ஆகல. மற்ற கட்சிகள்லாம் காம்ப்ரமைஸ் ஆகும்போது இவங்க காம்ப்ரமைஸ் ஆகல. ஏன்னா இந்த கட்சியோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. என்டிகேவை பொறுத்தளவுல மற்ற கட்சிகள் ஏன் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய தேவை ஏற்படுது? ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தொண்டர்கள் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பணம் செலவு பண்ணா காசு இருக்காது அவங்க கிட்ட. இன்வெஸ்டர்ஸ்லாம் அப்படியே ஸ்லோவா ரிவர்ஸ் போக ஆரம்பிப்பாங்க. நான் பணம் போடுறேன், எனக்கு பணம் வரலையே அப்படிம்பாங்க. அப்புறம் பெரிய கொள்கை பிடிப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. திராவிடம்ன்ற அந்த கொள்கையை சார்ந்த பெரிய கொள்கை பிடிப்பெல்லாம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸ்லோவா ரிவர்ஸ் போக ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணும், என்ன பண்ணலாம், ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணணும்னு இறங்கிடுவாங்க. அப்போ கொஞ்சம் அதிகாரம்லாம் கொடுக்கும்போது பணம் வரும், பவரும் வரும், கொஞ்சம் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. என்டிகேக்கு அது தேவையில்லை. ஏன்னா ஒண்ணு ஐடியாலஜி இருக்கு, அந்த ஐடியாலஜியே பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். ரெண்டாவது பணத்தை இறக்குனாதான் வேலை நடக்கணும்னு கிடையாது. ஏன்னா ஐடியாலஜி ட்ரிவன் கேடஸா இருக்காங்கன்னா பணம் இல்லாமலே அவங்க வேலை செய்வாங்க, அந்த கொள்கைக்காக சித்தாந்தத்துக்காக வேலை செய்வாங்க. ஸோ இந்த அட்வான்டேஜ் எல்லாம் அந்த கட்சிக்கு இருக்கு. அதனால மற்ற கட்சிகளால செய்ய முடியாததை இவங்களால செய்ய முடியுது. மற்ற கட்சிகள் நகரணும், தாக்கு பிடிக்கணும்னா அவங்களுக்கு அதிகாரம் தேவை, பணம் தேவை, இதெல்லாம் இருக்கு. இந்த கட்சிக்கு அது தேவையில்லை. ஆனா நீங்க திராவிட கட்சியோடையோ இல்லாட்டி தேசிய கட்சியோடய போய் காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்கன்னா ஐடியாலஜி ட்ரிவன் கேட்டு அவங்களை விட்டு வெளில போயிடுவாங்க. ஏன்னா அவன் இது ஒரு சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இல்லை, அதை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அது தெரியும், என்டிகே லீடர்ஷிப்புக்கும் தெரியும், சீமானுக்கும் தெரியும். அதனால கண்டிப்பா டிவிகே மாதிரியான ஒரு கட்சியோட போய் கூட்டணி வைக்க மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, விஜயோட பிரைமரி ஸ்டாண்ட் என்ன, நான் தான் சிஎம், என் தலைமை ஏத்து வரணும். அதை எப்படி சீமான் எதிர்ப்பாரு? சீமானோட நிலைப்பாடும் அதானே இருக்கு. இல்ல சிஎம் இல்லைனாலும் பரவாயில்ல, விஜய் இறங்கி வர ரெடியா இருக்காரு அப்படின்னா அதுக்கு எதுக்கு நீங்க என்டிகே கிட்ட வரணும்? ஸ்ட்ரைட்டா பிஜேபி ஏடிஎம் கிட்டே போயிடலாமே. அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி வரதா இருந்ததுன்னா நீங்க என்டிகே உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு பிஜேபி ஏடிஎம்கே இருக்கு, நீங்க டெபுட்டி சிஎம் ஆயிக்கலாம், உங்களுக்கு நிறைய எம்எல்ஏஸ் கிடைக்கும். ஸோ அதனால இது ப்ராக்டிக்கலா சாத்தியமே இல்லை இந்த அலைன்ஸ். இது ஒரு விஷுவல் திங்கிங் பாங்கல, நிறைய பேரோட விருப்பம். ஏதோ ஒரு வகையில் டெஸ்பரேட்டா எப்படியாவது நம்ம திமுகவை வீழ்த்தியே தீரணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பார்ட்டியை பேஸ் பண்ணி நம்ம பொலிட்டிக்ஸே பண்ணக்கூடாது, அரசியல் அப்படின்னு நம்ம அணுகவும் கூடாது. சொசைட்டியை ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும். ஓகே, அப்போ என்டிகேவும் டிவிகேவும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது? 100% கிடையாது. வச்சாலும் நேச்சுரல் அலைன்ஸாகவும் இருக்காது. வச்சா என்டிகேவுக்கு அது பின்னடைவு, என்டிகேக்கு தான் பின்னடைவு. டிவிகேக்கு ஒன்றும் கிடையாது. டிவிகேவுக்கு இது பப்ளிசிட்டியா இருக்கும், கொஞ்சம் ஓட்ஸும் மேபி கிடைக்கும். டிவிகேக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. டிவிகே நேச்சுரலா டிவிகே நீங்க சும்மா விட்டாலே 2 எலெக்ஷன்ல இருக்க மாட்டாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. டிவிகேவுக்கு இயற்கையா என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஆனா என்டிகேவுக்கு பெரிய இழப்பு இருக்கு, என்டிகேவுக்கு ஃபியூச்சர் இருக்கு. ஓகே, அது காம்ப்ரமைஸ் ஆகும். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து ரீசெண்டா நடந்த என்டிகே உடைய மீட்டிங்ல வந்து சீமான் அவர்கள் ஒன்று பதிவு பண்றாரு. சும்மா போய் விஜய் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், தவறு பண்றாங்க அப்படின்னா விமர்சனம் பண்ணலாம், மற்றபடி அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, அவர் பாதியில அவர் போட்டோம், நம்ம ஒரு கட்சி நடத்துறோம், நம்ம பாதியில நம்ம போவோம், தேவையில்லாம போயிட்டு நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் விஜய் போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ கொஞ்சம் பின் வாங்குறாங்களா டிவிக்கு விமர்சிக்கிறதுல என்டிகே? அது கரெக்ட் தான். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம இதையும் முன்னாடியே பேசியிருக்கோம். இப்ப சீமான் அவர்களாலையும் சரி என்டிகேவாலையும் சரி அதிமுகவை எதிர்த்தோ தாவேக்காவை எதிர்த்தோ பாஜகவை எதிர்த்தோ தொடர்ச்சியா அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா என்டிகேவோட பிரதான அரசியலே திமுக எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓட்டு போடுறவங்களும் மோஸ்ட்லி திமுக எதிர்ப்பாளர்களா இருப்பாங்க, திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு வரும். ஸோ நீங்க தொடர்ச்சியா நீங்க டிவிகே மேல விமர்சனங்கள் வைக்கிறீங்கன்னா அது உங்க ஆடியன்ஸ் கிட்ட, உங்களோட டார்கெட் ஓட்டர்ஸ் கிட்ட சரியா எடுபடாது. அப்கோர்ஸ் இப்ப ஒரு தேவை இருக்கு, இப்ப டிவிகேன்ற புது கட்சி வருது, நீங்க டார்கெட் பண்ற அதே ஓட் பேஸை தான் டிவிகேவும் டார்கெட் பண்றாங்க இல்லையா? திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் அவங்களும் டார்கெட் பண்றாங்க. அப்ப நீங்க உங்க வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கணும். அதுக்கு மக்கள் கிட்ட நீங்க தெளிவுபடுத்தணும், மக்களுக்கு நீங்க ஒரு கிளாரிட்டியை கொடுக்கணும். நாங்க தான் உண்மையான திராவிட எதிர்ப்பாளர்கள், நிஜமான அரசியல் நாங்க தான் பண்றோம், இவங்க போலி அரசியல் பண்றாங்கன்றதை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆனா உங்களோட அரசியல் பிரதானமா திமுக எதிர்ப்பு அரசியலா தான் இருக்கணும். அது பிரதானமா இந்த பக்கம் திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லதா இருக்காது. இது அதிமுகவுக்கும் பொருந்தும். அதிமுகவும் அதான் சொல்றோம், அதிமுகவும் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணும். அவங்க டிவிகே பக்கம் திரும்பினாங்கன்னா அது அதிமுகவுக்கும் சிக்கல். அதனாலதான் நடுவில் குறுக்க புகுறாரு விஜய். இப்ப ரீசெண்டா பேசும்போது ஸ்ட்ரைட்டா ஏடிஎம்கே அதனால அட்டாக் பண்றாரு. ஏன்னா அவரை பொறுத்தளவு நரேட்டிவை மாத்தணும்னு பாக்குறாரு, ஏடிஎம்கே இந்த சைடு திருப்பணும் டிஎம்கே சைட்ல இருந்து.
அது அதிமுகவுக்கு சரி வராது. அதிமுகவை பொறுத்தளவுல கம்ப்ளீட்டா டிவிகேவை இக்னோர் பண்றது அவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாங்க தான் மாற்றுன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம், டிவிகே ஒரு போலி கட்சின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம், எலெக்ஷன் கிட்ட வரும்போது திமுக எதிர்த்து தான் என்டிகே அரசியல் பண்ணணும். அப்படிதான் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் அந்த கட்சியோட கோர் பொலிட்டிக்ஸே. திராவிட எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, இந்த விஷயங்கள்லாம். ஸோ அதை விட்டுட்டு விஜயை போய் நோண்டிக்கிட்டே இருந்தா அது சரியா வராது. ஸோ அந்த வகையில தொண்டர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. இந்த திசையில நம்ம பயணிக்கணும். நம்மளோட டார்கெட் வந்து டிவிகே கிடையாது, அவங்களுக்கு ஓட்டே கிடையாது இல்ல, இப்போ வந்து கட்சி தானே. ஸோ டார்கெட் வந்து டிஎம்கே. டிஎம்கேவை நீங்க எந்த அளவுக்கு எதிர்த்து அரசியல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகளை நீங்க பெறலாம். அதனால இது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸை பொறுத்தவரை நிறைய கட்சிகள் இப்ப இருக்காங்க. அதான் சிக்கல். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் நிறைய இருக்கு, ஆனா ஆன்டி டிஎம்கே பார்ட்டிஸும் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த ஓட்ஸ் எல்லாம் உடையுது இப்ப. அதனால ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை யார் வாங்குறதுன்றதுல ஒரு போட்டி இருக்கு. அப்ப டிஎம்கே எதிர்க்கிறதா என்டிகே கரெக்டா இருக்கும். ஆமா. சோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை யார் வாங்குறதுன்றதுல போட்டி இருக்கும் போது அந்த போட்டியும் நீங்க போடணும். ஆனா உங்களோட பிரதான அரசியல் டிஎம்கே எதிர்ப்பு தான். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வாங்கணுன்றதுக்காக ஆன்டி டிஎம்கே பார்ட்டியை நீங்க அட்டாக் பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் பண்ண முடியாது. ஓரளவுக்கு பண்ணி நாங்க தான் உண்மையான திமுக எதிர்ப்பாளர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி உங்க அரசியல் இந்த பக்கம் திரும்பிச்சுன்னா சிக்கலாயிரும். ஸோ உங்க அரசியல் ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கும். ஆன்டி டிஎம்கே தான். ஆமா ஆமா. ஓகே. இப்போ டிவிகேக்குள்ளேயே பிரச்சனை இருக்கிறது நம்ம நேற்று பேசியிருந்தோம். ஆமா. விஜய் கூட வந்து ரீசெண்டா அந்த மீட்டிங்ல வந்து பேசியிருந்தாரு. எல்லார் வேலையும் பார்க்க விடுங்க, பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு செய்தித்தாள்ல ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் தான் உள்ள பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ கூட்டணிக்கு யாருமே கூட்டு வரல அப்படின்றதுல ஜான் ஆரோக்கியசாமி மீது ஆதவ அர்ஜுனாக்கு ஒரு மனக்கசப்பு இருக்கு. அதை வந்து 2 பேரும் வாக்குவாதமாக கூட ஒரு சண்டையை போட்டிருந்தாங்க அப்படின்லாம் செய்திகள் வந்திருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த உட்கட்சி பிரச்சனையை? அதான் நேத்தே பேசியிருந்தோம். அந்த கட்சியை பொறுத்தளவுல இதை உட்கட்சி மோதல்னு சொல்ல முடியாது. யாரு விஜய் அவர்களோட க்ளோஸா இருக்கிறது அப்படின்ற மோதல் தான். ஏன்னா இப்ப விஜய்னு ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு, அவரு கையில தான் எல்லா பவர்ஸும் இருக்கு. அவரை சுத்தி ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேருக்கு தான் விஜய் அக்சசிபிள். 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. விஜய ஸ்ட்ரைட் அக்சஸ் பண்ற கெப்பாசிட்டி ஒரு 10 பேருக்கு தான் இருக்கும். மீதி ஆட்கள்லாம் விஜயை அக்சஸ் பண்ண முடியாது. இப்ப இவங்களுக்கு போட்டி என்னன்னா, அந்த 10 பேர்ல யார் இருக்கலாம், விஜயோட க்ளோஸ் நெட்வொர்க்ல யார் இருக்கலாம். 10 பேர்ல யார் 1-2 அப்படின்ட்டு. ஆமா. ஏன்னா இப்ப மனிதனோட இயல்பு என்னன்னா, எனக்கு அதிகமான அதிகாரம் வேணும். இதுதான் மனிதர்களோட விருப்பம். எந்த ரூட்ல போனா எனக்கு அதிகாரம் கிடைக்குமோ அந்த ரூட்ல எல்லாருமே பயணிப்பாங்க. என்ன செஞ்சா எனக்கு அதிகாரம் கிடைக்குமோ அதை எல்லாருமே செய்வாங்க. டிவிகே கட்சியை பொறுத்தளவுல நான் களத்துல போய் வேலை பார்த்து எனக்குன்னு ஒரு பேஸ் உருவாக்கி நான் ஒரு தலைவனா ஃபார்ம் ஆகி அப்படி அதிகாரத்தை நீங்க பெற முடியாது. ஏன்னா டிவிகேன்றது விஜய் மட்டும்தான். அப்ப நீங்க டிவிகேல அதிகாரத்தை பெறணும்னா விஜயோட குட் புக்ஸ்ல இருக்கணும், விஜய்க்கு உங்களை பிடிக்கணும். அப்ப ஒண்ணு நீங்க உள்ள நெருங்கணும், உள்ள ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கவனா வெளில தூக்கணும். இப்ப அந்த மோதல் தான் போயிட்டு இருக்கு. அதை நம்ம நேத்தே பேசியிருந்தோம். ஸோ இங்க கட்சிக்குள்ள மோதல் அப்படின்னா, இப்ப திமுகல 2 பெரிய ஹெவி வெயிட்ஸ் இருப்பாங்க. அந்த 2 ஹெவி வெயிட்ஸுக்கு இடையில சின்ன பிரச்சனை மோதல் ஏதாவது போயிட்டு இருக்கும், அது கட்சிக்குள்ள மோதல். இங்க என்ன சிக்கல்னா, விஜய்ன்ற ஒரு நபர் இருக்காரு, ஒரு தலைவர் இருக்காரு, அவரை சுத்தி கொஞ்சம் அவரோட ரைட் ஹேண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை. இப்ப யாருக்கு அதிகாரம் அதிகமா இருக்கணும், அதிகாரம் அதிகமா இருக்கணும்னா விஜய் கிட்ட யாருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கணும்ன்றதுதான் இந்த சின்ன மோதல் தான். அதனாலதான் பார்த்தாலே தெரியுது, ஆதவ அர்ஜுனா அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனா கூட வந்து பார்ட்டியில இருக்காரு அவரு. ஆனா ஜான் ஆரோக்கியசாமி பார்ட்டியில கூட கிடையாது. அவர் ஒரு வியூக வகுப்பாளர் மட்டும்தான். ஆனா அவர் வந்து அவருக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்குமான பிரச்சனை வந்து உட்கட்சி பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஆமா. இப்ப என்னன்னா, நமக்கு ஆக்சுவல் ப்ரூஃப் நமக்கு கிடையாது ஆதவ அர்ஜுனாவுக்கும் அவருக்குமா தான் சண்டையான்றது. ஆனா சில நேரங்கள் அவரோட ஆடியோ எல்லாம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. ஜான் ஆரோக்கியசாமியோட ஆடியோ நினைக்கிறேன்ல, ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. எதிராக. ஆமா. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து உள்ள இருக்கு. ஆனா இங்க சிக்கல் என்னன்னா, விஜய் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் இல்ல. விஜய் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனா இல்லைனாலே அந்த வேலையை அவர் யார்கிட்ட கொடுப்பாப்ப? தெரிஞ்ச ஆளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக் தான் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ அப்ப அந்த ஒர்க்கை அவர் டெலிகேட் பண்றாரு. இப்ப லெட்ஸ் சே பிஜேபி இருக்கு, அமித்ஷாவுக்கு பொலிட்டிக்ஸ் தெரியலன்னு வச்சுப்போம். அப்ப அந்த வேலையை யார்கிட்ட கொடுப்பாரு அவரு? அப்ப பிரசாந்த் கிஷோர் அந்த வேலையை கொடுக்க முடியும். ஆனா அமித்ஷாவுக்கு அந்த வேலையை பண்ண முடியுன்ற போது என்ன பண்றாங்க, பிரசாந்த் கிஷோர் உள்ள தூக்கிடுறாங்க.
ஸோ அமித்ஷா பாக்குறாரு, அல்லது சும்மா சபாநாயகர் மாதிரி கூட அப்படின்ற மாதிரி. லிட்டரலா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாந்த் கிஷோர் வெளில அனுப்பிட்டாங்க. அதனாலதான் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆமா, சொராஜ் அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம், அரசியல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க பிரசாந்த் கிஷோரை. ஸோ அமித்ஷா பாக்குறாரு, அமித்ஷா அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஸ்ட்ராட்டஜி போடுறது அதெல்லாம் அமித்ஷாவோட டொமைனுக்கு கீழே வருது. ஸோ அவரு என்னோட ஏரியாவை நான் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும், புதுசா என்ன வெளில இருந்து ஒருத்தர் இங்கிலீஷ்லாம் பேசிட்டு லேப்டாப் எல்லாம் தூக்கிட்டு வராருன்னு அவரை ஓரம் கட்டியாச்சு, அவ்வளவுதான். ஆனா இப்ப விஜய்க்கு என்ன சிக்கல்னா, அமித்ஷா மாதிரி பொலிட்டிக்ஸ் கிடையாது. அமித்ஷாவுக்கு அரசியல் தெரியும், ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன சிக்கல் இருக்கு, அங்க இருக்கிற கேஸ்ட் டைனமிக்ஸ் என்ன, யார் யாரை எப்படி வளைக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் ஒரு அரசியலே ஊர்ன ஒரு மனிதர். அவரு கிரவுண்ட்ல இருந்து ஏறி வந்தவர். குஜராத்ல, அகமதாபாத்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் அரசியல் பண்ணி, லோக்கல் லெவல் அரசியல் பண்ணி படிப்படியா மேல ஏறி வந்தவர். அவருக்கு தரவா பொலிட்டிக்ஸ் தெரியும். விஜய்க்கு அந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம் தெரியாது. விஜய்க்கு பொலிட்டிக்ஸ் தெரியாதுன்னா அப்போ ரெண்டு ஆப்ஷன். ஒண்ணு, அரசியல் தெரிஞ்ச அரசியல்வாதிகிட்ட கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு அரசியல் தெரியாது, உங்ககிட்ட அரசியல் கட்சியும் இல்லை. ஸோ அரசியல் தெரிஞ்ச அரசியல்வாதியை உள்ள கொண்டு வரதும் கஷ்டம். ரெண்டாவது, அரசியல் தெரிஞ்ச அரசியல்வாதி உங்களையும் ஒடுங்கிடுவான். இப்போ இந்த இவர் வீர் சாங்வி அவரோட புக்ல போட்டிருப்பாரு, இந்த ரூட் லைஃப்ல அவருக்கு அமிதாப் பச்சனோட க்ளோஸா இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அமிதாப் பச்சனுக்கும் விபி சிங்க்கும் ஒரு மோதல் ஏற்படுது. அமிதாப் பச்சனுக்கு அது தெரியாதான், ஏன்னா அமிதாப் பச்சன் பொலிட்டிக்கல் பர்சன் கிடையாது. பொலிட்டீஷியன்ஸ் ஒருத்தனை காலி பண்ணணும்னு நினைச்சா 1000 வழியில காலி பண்ணுவாங்க. விபி சிங் ரொம்ப கன்னிங்கான ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு அந்த புத்தகத்துல அவர் போட்டிருக்காரு. ஸோ விபி சிங் டிஃப்ரெண்டான ரூட்ல அமிதாப் பச்சனுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அமிதாப் பச்சன் சமாளிக்க முடியல. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வெக்ஸ் ஆகி பொலிட்டிக்ஸ்ல இருந்தே அவர் வெளில போயிட்டாரு. ஸோ விபி சிங்கை பொறுத்தளவுல என் ஏரியாவுக்குள்ள அவர் வரக்கூடாது. காங்கிரஸ் தலைமை உள்ளுக்குள்ள அமிதாப் பச்சனை வளர்த்து விடலாம்னு நினைக்கிறாங்க. என் டெரிட்டரிக்குள்ள அமிதாப் பச்சன் வரக்கூடாது, என் டெரிட்டரி என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். ஸோ அவரு ஏகப்பட்ட குடைச்சல்களை கொடுக்குறாரு. அமிதாப் பச்சனை பொறுத்தளவுல எங்கிருந்து நமக்கு பிரச்சனை வருதுன்னே அவருக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சன் போல, இந்த சும்மா அந்த கன்னிங்கான கேரக்டர்லாம் அவர் கிடையாது. ஆனால் பொலிட்டீஷியன்ஸ் கொஞ்சம் கன்னிங்கா தான் இருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பொலிட்டீஷியனை உள்ள கொண்டு வந்து பொலிட்டீஷியன் கையில ஃபுல்லா பார்ட்டியை கொடுக்கறது சிக்கல். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, ப்ரொஃபஷனலான ஆட்கள்கிட்ட கொடுக்குறீங்க. இவங்க பணத்துக்காக வேலை பார்க்குறவங்க, ப்ரொஃபஷனல் பீப்புள். பிரசாந்த் கிஷோர் இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் பீப்புள். அந்த மாதிரி ப்ரொஃபஷனலான ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளை உள்ள கொண்டு வரீங்க. அவங்க கிட்ட அந்த வேலையை நீங்க டெலிகேட் பண்றீங்க, அவங்க அந்த வேலையை பண்றாங்க. இப்போ உங்களுக்கு அது தெரியாது, அரசியல் தெரியாது. இப்போ அவங்க கிட்ட நீங்க கொடுக்குறீங்க, இப்போ அவங்க சொல்றதுதான் அரசியல் நீங்க நம்புவீங்க. கரெக்ட். ஆமா, உண்மை அதுதான். அவங்க உங்களுக்கு ஸ்பீச் எழுதி கொடுப்பாங்க, அந்த ஸ்பீச்சை பார்த்து நீங்க அங்க போய் பேசுவீங்க. ஸோ உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும்னா, அவங்க சொல்ற விஷயங்களை நீங்க செய்யறீங்க, அது நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அவங்க சொல்றதையும் கன்வியூஸா பண்ணுவீங்க. நீங்க ஒரு பிசினஸ் மேன் மாதிரி பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன், நீங்க எனக்கு ஒரு கன்சல்டன்டா இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுப்பீங்க. நான் பிசினஸ் மேன் என்ன பண்ணுவேன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அது நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா நான் பிரபுவோட க்ளோஸ் ஆவேன். பிரபு நல்லா சொன்னீங்க, கரெக்டா வந்தது, எனக்கு இதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நீங்க கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எனக்கு சரியா ஒர்க் ஆகலாம், என்ன பண்ணுவேன், ஸ்லோவா அவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பேன். இவர் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, நம்ம பிசினஸ் பத்தின சரியான புரிதல் பிரபுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். இது ஏறக்குறைய பிசினஸ் மாதிரி தான் ரன் பண்றாங்க. இவரை சுத்தி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் இருக்காங்க, அவங்க கன்சல்டிங் ஒர்க் பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி விஜய் அவரோட பொலிட்டிக்கல் மூவ்ஸ் எல்லாம் அவரு பண்றாரு. ஸோ அவரை பொறுத்தளவுல நம்ம சில விஷயங்கள் பண்றோம், சில பிரச்சனைகள் வருது, அதை யார் எப்படி ஹேண்டில் பண்றாங்களோ நல்லா பண்றவங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு. பிரச்சனை வரும்போது அதனாலதான் செங்கோட்டையனை உள்ள கொண்டு வர்றாரு. இவங்களை நம்பி இந்த ஈவெண்ட் ஆர்கனைசிங் ஒர்க்லாம் இவன்ட்ட கொடுத்தா சிக்கல் வருதுன்னு அவருக்கு தெரியுது. அது பிராக்டிக்கல் அனுபவத்துல தான் அவர் கத்துக்கிறாரு. அதை இந்த கார்பரேட் ஸ்டைல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள போகும்போது பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அதுக்கப்புறம் புரிஞ்சிடுது, சரி இன்னொரு கை நமக்கு தேவை, எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பொலிட்டிஷியன் இந்த இடத்துல தேவை. அந்த இடத்துல செங்கோட்டையனை கொண்டு வராங்க. ஸோ அதனால ஒரு கார்பரேட் ஸ்டைல்ல மேனேஜ் பண்றாங்க. இப்போ இதுல இவங்களுக்கு மோதல் என்னன்னா, விஜயோட யாரு க்ளோஸா இருக்கிறது. இப்ப வண்டி நகரும் போது சில ஏரியாஸ்ல ஜான் ஆரோக்கியசாமியால ஸ்கோர் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நிறைய இடத்துல பேக் ஃபயர் ஆகும்ல. ஸோ அப்ப இந்த மோதல் வருது. இன்னொருத்தர் அப்படி ஸ்ட்ராங்கா ஏறி போறாரு. நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி வைக்க முடியலன்னு நீங்க சொன்னீங்க, கூட்டணி ஃபார்ம் ஆகலன்ற ஒரு விரக்தி தான் சண்டைக்கு. அது மேபி ஒரு காரணமா இருக்கலாம். அது போக வேற நிறைய விஷயங்கள் பேக் ஃபயர் ஆயிருக்கும். அவரு சஜஸ்ட் பண்ண விஷயங்கள் நிறைய விஷயம் பேக் ஃபயர் ஆயிருக்கலாம். ஏன்னா 2 இயர்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் வரும்போது நேச்சுரலா ஒரு கான்ஃபிளிக்டும் அங்க கிரியேட் ஆகும். பவர் ஸ்ட்ரகிளும் விஜயை சுத்தி ஒரு பவர் ஸ்ட்ரகிளும் கிரியேட் ஆகும்.
ஓகே, இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இது ஒரு பிசினஸ் மாடல் தானே அது. இந்த ஒரு பிசினஸ் ஸ்டைல அதை பண்றாங்க. சிம்பிளான விஷயம், அவ்வளவுதான். இப்ப திருப்பி நீங்க ஒரு பிசினஸ் எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்போ நான் பிசினஸ் மேன், 2 கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். நீங்க எனக்கு தொடர்ச்சியா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்க ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு பெரிய ரிசல்ட் கொடுக்கல, நான் அந்த சைடு போக ஆரம்பிப்பேன். அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன கான்ஃபிளிக் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துரும்ல ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இது ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்ஸா நடக்கல. விஜய் கிட்ட டெஃபினட்டா வேற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவர் நினைச்சாருன்னா வேற கன்சல்டன்ஸும் உள்ள கொண்டு வர முடியும். இவங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் தானே, பொலிட்டிஷியன்ஸ் கிடையாது. இவங்கெல்லாம் காசு இருக்கு. ஆமா, காசு இருக்கு, காசு நிறைய செலவு பண்றாங்க, அதனால வராங்க. ஸோ விஜயோட இந்த பொலிட்டிக்ஸ் வந்து பியூர் பிசினஸ் மாடல் டைப்ல தான் அது நடந்துட்டு இருக்கு. அது ஒன்றும் பெரிய மக்கள் நல்ல மையமா வச்சுலாம் அந்த அரசியல் நடக்கல. இல்ல மேடையில பேசுறாங்களே, மக்களோடு செல், மக்களோடு இரு, அண்ணா சொன்னாரு, அது போலதான் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு. இப்ப அதுதான் நான் சொல்றேன். இப்ப பிஜேபியோட ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிஜேபினால டெடிகேட்டடான அரசியல் புரிதல் உள்ள கேடஸை களத்துல இறக்க முடியும். என்டிகேவால இன்னைக்கு அதை பண்ண முடியும். இன்னைக்கு களத்துல நான் பார்த்த லெவல ஐடியாலஜி ட்ரிவன் கேடஸ் என்டிகேவுக்கும் பிஜேபிக்கும் இருக்காங்க. ஒரு காலத்துல திமுகவுக்கு இருந்தாங்க. திமுக திகாவுக்குலாம் ஒரு காலத்துல இருந்தாங்க. ஒரு காலத்துல காங்கிரஸுக்கு அந்த மாதிரியான ஆட்கள் இருந்தாங்க. டிவிகேவுக்கு அந்த மாதிரியான ஆட்கள்லாம் கிடையாது. ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் கேடஸ் வந்து டிவிகேவுக்கு கிடையாது. ஸோ அதனால அரசியலை மையமா வச்சு, மக்கள் நலனை மையமா வச்சு அவங்களால அரசியல் பண்ண முடியாது. அதுக்கான மெக்கானிசமே டிவிகே கிட்ட கிடையாது. ஸோ டிவிகே ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும், நிறைய பணம் செலவாகும். ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள்லாம் உள்ள வருவாங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் உள்ள வருவாங்க. அது ஒரு கமர்ஷியல் விஷயமா தான் அது நடக்கும். இது நான் சொன்ன மாதிரி பிஜேபியோ என்டிகேயோ பண்றாங்கன்னா அவ்வளவு சிக்கல் கிடையாது அவங்களுக்கு. ஓரளவுக்கு அதை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல காங்கிரஸ் அதை பண்றதுக்கும் பெரிய சிக்கல் கிடையாது. நேரு ஃபங்க்ஷன் ஆன விதம் வேற. போனா அதுவா நேச்சுரலா எல்லாமே நடக்கும். எல்லாம் நல்லா ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்க உள்ள. இங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு கூட்டம் கூட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா அது மட்டும் கிடையாது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது. அதை ஆர்கனைஸ் பண்ற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு நீங்க நிறைய பணம் செலவழிக்கணும். இல்ல ஒரு ஐடியாலஜி இருந்ததுன்னா ஐடியாலஜியை பேஸ் பண்ணி நீங்க ஆர்கனைஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு அதுவும் கிடையாது. ஐடியாலஜி ட்ரிவன் ஆட்களும் கிடையாது. அப்ப நீங்க எல்லாத்துலயும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் பிரச்சனை வராமலும் நீங்க பாத்துக்கணும். பிரச்சனை வந்ததுன்னா உங்களோட சினிமா கரியர் அடி வாங்கும். உங்களோட மெயின் ஃபோக்கஸ் அதுவா தான் இருக்கு. ஸோ அதனால இந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறனால நீங்க சொன்ன மாதிரி ஒரு மக்கள் அரசியல் பேச முடியாது. அப்ப என்ன அரசியல் பேச முடியும்? மாசத்துக்கு ஒரு தான் வெளில வர முடியும். அதுதான் பெரிய சிக்கலே. ஒரு தலைவர் வெளில வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தலைவர் ரெகுலரா வெளில வந்துட்டே இருக்காருன்னா செலவு வந்துகிட்டே இருக்கும். கட்சிக்கும் செலவு வரும், கீழே இருக்கவங்களும் செலவு வரும். திமுக அதிமுக கீழே இருக்கவங்கலாம் செலவழிப்பாங்க. தாவேக்கால அது பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு 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 10 years முன்னாடி, அரௌண்ட் 10 years முன்னாடி, இந்த 2016 எலெக்ஷனுக்கு அந்த டைம்ல அது ஏறக்குறைய முடிஞ்ச டைம், ஒரு முக்கியமான ஒரு மாவட்டத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர்கிட்ட நான் பேசினேன். அவரு தான் சொல்றாரு, ஒண்ணுல தம்பி, எங்க கட்சி தலைவர் என்னோட வார்டு வழியா கார்ல டிராவல் பண்ணி போனாலே எனக்கு 30,000 செலவு வந்துடும். அவர் இங்க வந்து கூட்டம் போடணும் நிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் கார்ல இந்த வழியா போனாருன்னா எனக்கு 30,000 செலவு வந்துடும். நான் கொடியை வைக்கணும், இங்க கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சைட்ல கொஞ்சம் ஆட்களை நிக்க வைக்கணும், ஏதோ ஒண்ணு கொஞ்சம் போஸ்டர் ஓட்டணும், எனக்கு செலவு வந்துடும். அப்ப தலைவர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டாருன்னா இன்னும் நிறைய செலவு வரும். ஸோ பொலிட்டிக்ஸ்ன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிஸ்னஸ். ஒன்லோ உங்களுக்கு ஐடியாலஜி இருக்கணும், ஐடியாலஜி ட்ரிவன் கேடஸ் இருக்கணும். அது இருந்ததுன்னா இந்த எக்கனாமிக்ஸ்க்கு வெளியே நீங்க வந்துருவீங்க. ஆனா உங்களுக்கு ஐடியாலஜி இல்லைன்னா துட்டை நீங்க இறக்க வேண்டியிருக்கும். அப்புறம் நீங்க கன்சல்டன்ஸ் நம்பி இருப்பீங்க, துட்டு இறக்குவீங்க. அந்த பேட்டர்ன்ல வந்தாச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரசியல் செயல்பாடுல ஈடுபட முடியாது. நான் மாசத்துக்கு ஒரு தான் வர முடியும். ரெகுலரா உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வெளில வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனாலதான் லோ பட்ஜெட் ரோட் ஷோஸ் நடத்தி பார்த்தாங்க, அது பேக் ஃபயர் ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ஃபுல்லா படம், வெற்றிகள், பணம், கைத்தட்டு, மரியாதை எல்லாமே வந்து பாசிட்டிவா வந்துகிட்டு இருந்தது. ஒரு மாதிரி ஹாப்பியா அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துகிட்டு. இப்போ என்ன அப்படின்னா, எங்க திரும்பினாலும் பிரச்சனை தான். படமா பிரச்சனை, சிபிஐ பிரச்சாரம் போனா பிரச்சனை அப்படின்னு எல்லா பக்கமும் பிரச்சனைகளாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்துல அப்படி இருந்த விஜய் இப்போ இப்படியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. ஸோ இந்த மனநிலையில விஜய் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பார். எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இப்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருப்பாரு. ஆனா விஜய் மென்டலி ஸ்ட்ராங்கான ஆள் தாங்க. விஜய் ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணி, நிறைய தோல்விகளை ஃபேஸ் பண்ணிலாம் அதுல தாண்டி தான் வந்திருக்காரு. நிறைய விமர்சனங்களையும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. விஜய்க்கு ஈஸியா அமையல பயணம்.
டக்குன்னு எல்லாம் பாசிட்டிவாலாம் அமையல. ரெண்டாவது, விஜய் பெரிய அந்த கிஃப்டட் ஆக்டர்னு சொல்ல முடியாது, சூப்பரான ஆக்டர் கிடையாது விஜய். ஆனா அவருக்கு வேற நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. அவருக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும்பாங்கல்ல. இப்போ சிலவங்க பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லே நீங்க எடுத்துக்கணும், நல்லா பெரிய சேனல்ஸ் எடுத்துக்கிட்டா நல்லா சிலவங்க கரிஸ்மேட்டிக்கா இருப்பாங்க, அவன் ஆங்கரா இருப்பான், நல்லா பயங்கரமா கம்யூனிகேட் பண்றதெல்லாம் சிலவங்க பண்ணுவாங்க. ஆனா சிலவங்க பேக்ல இருந்து ஷோவை ரன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியும், இந்த சேனலை நிர்வாகம் பண்றது எப்படின்றது தெரியும். ஸோ அதே மாதிரி ஓகே, நீங்க ஸ்கிரீன்ல நடிக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது மக்களோட பல்ஸ் என்ன, எது மார்க்கெட்ல செல் ஆகும், ட்ரெண்ட் என்ன, இப்ப இவர்கிட்ட இருந்து எப்படி வேலையை வாங்கணும், ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்றோம்னா இந்த டைரக்டருக்கும் இந்த மியூசிக் டைரக்டருக்கும் நல்லா மேட்ச் ஆகுமா, இவங்களை உள்ள கொண்டு வரலாமா, இதெல்லாம் ஒரு கெமிஸ்ட்ரியை கிரியேட் பண்றது இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். அதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காரு விஜய், அதனாலதான் அவரால் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. ஸோ மக்களோட பல்ஸ் எல்லாம் கரெக்டா புரிஞ்சிருக்காரு. நிறைய விமர்சனங்கள் வருது, நிறைய தடைகள் வருது, அதெல்லாம் தாண்டி தான் அவர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு. ஸோ சினிமால ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஒரு சக்சஸ் தான், பெரிய ஒரு வெற்றி. இன்னைக்கு அஜித், ரஜினி எல்லாம் கூட அவர் ஓவர்டேக் பண்ணி போயிட்டாருன்னா நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஏத்துப்பாங்கன்னு தெரியல. பட் எனக்கு என்னமோ அவருக்கு இருக்கிற அந்த ஃபேம், அவரை பத்தி பேசுற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது மற்றவங்களை விட இவரை பத்தின பேச்சு ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஆசோ அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாவே பார்த்தோம்னா சினிமாவை பயங்கரமா விஜய் டாமினேட் பண்றார். ஸோ மென்டலி அவர் ஸ்ட்ராங்கா தான் இருப்பார். ஆனா கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்க சொன்ன மாதிரி இருக்கும். ஏன் இருக்கும்னா, விஜய் மற்ற நடிகர்கள் மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரஜினி அப்பப்ப பார்த்தோம்னா இமயமலைக்கு போறேன்னுலாம், அதெல்லாம் எதுக்கு, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் தானே, அதெல்லாம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு எம்டினஸ் வருது இல்ல, அதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கெல்லாம் போறீங்க. ஏதோ இந்த ப்ரொஃபஷனை தாண்டி ஏதோ ஒண்ணு உங்க மனசு கேக்குது இல்ல. அஜித் அவர்கள் பார்த்தோம்னா ரேசிங்க ஃபோக்கஸ் பண்றாரு, சில பேருக்கு பார்த்தோம்னா வேற சில பர்சனல் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஆனா விஜய் கன்சிஸ்டன்டா படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, கன்சிஸ்டன்டா விஜய் பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு படத்துலயும் பாத்தீங்கன்னா பழைய படங்கள்ல மோசமா இருப்பாரு, இப்ப அதை விட பெட்டரா இருக்காரு. ஸோ கன்சிஸ்டன்டா அவரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறனாலதான் போக போக பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்காரு, ஃபிட்னஸும் பெட்டர் ஆகிட்டே இருக்காரு. பழைய படங்கள்ல ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி 20 இயர்ஸ் முன்னாடி பார்த்தா மூஞ்செல்லாம் கொஞ்சம் ரவுண்டா இருக்கும், அந்த ஒரு கேமராக்கான ஃபேஸ் இருக்காது. இப்ப போக போக அதெல்லாம் பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்ப இதை மட்டுமே வச்சு கன்சிஸ்டன்டா அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் ஏன் பண்றாரு, அவரோட சினிமா கெரியரை பில்ட் பண்ணணும், அதெல்லாம் பண்றாரு. இப்ப என்ன அது, நீங்க கஷ்டப்பட்டு ஒரு சினிமா கெரியர் பில்ட் பண்ணிட்டீங்க, இனி அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். சிபிஐல உங்களை விசாரிக்கிறாங்க, உங்க மேல பொலிட்டிக்கல் ப்ரெஷர் போடுறாங்க, பிஜேபி உங்களை எதிரியா பாக்குறாங்கன்னா நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கட்டின எல்லாமே உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைக்கேல் ஜாக்சனுக்குலாம் கடைசியில் அதுதான் அவரோட இதே. கஷ்டப்பட்டு நம்ம ஒரு எம்பையர் கட்டியிருக்கோம், கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டை பில்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் இப்போ உடஞ்சு விழுது அதெல்லாம். ஸோ அதை எப்படியாவது அதை காப்பாற்றணும்னு கடைசியில் போராடினார் அவர். ஸோ அந்த விஷயம் தான் மைக்கேல் ஜாக்சன் ஏற்கனவே அதே மாதிரி தான், எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்கர். ஓகே, ஒரு இக்கட்டான சூழல்ல தான் விஜய் இருக்காரு. அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அவரோட லைஃபே இவ்வளவுதான், அவர் பெரிய சந்தோஷமா ஜாலியா பிளஷர் சீக்கிங் லைஃப் ஸ்டைல் விஜய் வாழல. அவரு ஹார்ட் ஒர்க்கர், எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க்கர், கஷ்டப்பட்டு இதை பில்ட் பண்ணியிருக்காரு. சிலவங்க நேச்சுரலி கிஃப்டட் ஆக்டர்ஸா இருப்பாங்க. அமிதாப் பச்சன், ரஜினி எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரலி கிஃப்டட் ஆக்டர்ஸ். அவங்க கொஞ்சம் வேற சில டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா அதை பண்ணிடுவாங்க. ரஜினியும் கமல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கமல் கஷ்டப்பட்டு வெற்றி கொடுக்குறத ரஜினி ஈஸியா வெற்றி கொடுப்பாரு. ஆனா விஜய் நேச்சுரலி கிஃப்டட் ஆக்டர் கிடையாது. ஸோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து ஒரு இமேஜ், ஒரு பெரிய ஒரு எம்பையரை பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதை எடுத்து பாதுகாக்கணும். அவர் எல்லா மேடையும் வந்து சொல்றாரு, இப்போ கூட சொன்னாரு, என்னுடைய கெரியர் உச்சத்தை நான் விட்டுட்டு வந்திருக்கேன், என்னுடைய கெரியர் உச்சத்துல மக்கள் என்ன உட்கார வச்சிருக்காங்க அப்படி. அந்த கெரியர் உச்சம் அப்படின்றது அவருக்கு தெரியுது, அதை நான் விட்டுட்டு தான் இங்க வரேன் அப்படின்றதையும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு இல்ல. அதை நம்ம விட்டுறோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கா அவருக்கு? அவரு கெரியர் உச்சத்துல இருக்காரு, ஆனா அவர் எதையும் விட்டுட்டுலாம் வரல. அவர் கெரியர் உச்சத்துல இருக்காருனாலே அவர் ஹீஸ் ஆம்பிஷியஸ்னு அர்த்தம்ல. இப்ப நீங்க மீடியால இருக்கீங்க, இந்த இண்டஸ்ட்ரியில நான் டாப்ல இருக்கணும்னு நீங்க நினைச்சாதான் நீங்க இப்ப ஆம்பிஷியஸான ஒரு கேரக்டரா இருக்கணும்ல. ஈஸியா நான் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன், எனக்கு பயங்கரமான தாகம் இருக்கு, ஜெயிக்கணும்ன்ற அந்த வெறி எனக்கு இருக்கு, அப்பதானே நீங்க டாப்புக்கு போக முடியும். விஜய்க்கும் அப்ப அதெல்லாம் இருக்குதானே. ஸோ அதனால அந்த வெறி இருக்கும்போது அது ஒரு இடத்துல அடங்குறது கிடையாது. ஸோ கெரியர் உச்சத்தை நீங்க டச் பண்ணிட்டீங்க, ஆனா நீங்க அதை விட்டுட்டுலாம் வரலைங்க, அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் நீங்க பாக்குறீங்க. எம்ஜிஆர் பண்ணதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது ப்ரொமோஷன், சாக்ரிஃபைஸ் கிடையாது. இப்ப நீங்க சினிமாவை விட்டுட்டு சோசியல் சர்வீஸ்க்கு வரீங்கன்னு வச்சுப்போம், ஏழைகளுக்கு நான் உதவுறேன்,
அப்புறம் இந்த அனாதை குழந்தைங்களுக்குலாம் நான் ஹெல்ப் பண்றேன், எஜுகேஷன்ல நான் ஈடுபடுறேன், அது சோஷியல் சர்வீஸ். அதை விட்டுட்டு பணமே இல்லாத இன்னொரு இடத்துக்கு வரீங்க. ஆனா நீங்க இப்ப என்ன பண்றீங்க, இப்ப நீங்க ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுல இருந்து 10,000 கோடி எப்படி சம்பாதிக்கலாம்னு இடத்துக்கு போறீங்க. இப்போ வந்து சினிமா துறையினுடைய உச்சத்துல இருக்காரு, இப்ப தமிழ்நாட்டினுடைய உச்சத்துக்கு போக ட்ரை பண்றாங்க. ஓகே, ரெண்டுமே உச்சம் தான் அவருக்கு. ஆமா, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறத விட பொலிட்டிக்ஸ்ல இன்னும் அதிகமா பணம் இருக்கு. பணம் இருக்கு, பவர் இருக்கு. பவர் இருக்கு. பணத்தை விட நீங்க சொன்ன மாதிரி பவருக்கு இன்னொரு போதை அதிகம். பவர் இன்னும் பயங்கரமான ஒரு அடிக்ஷன் உள்ள ஒரு விஷயம். ஸோ டாப்புக்கு நான் வந்தாச்சு, எல்லாரும் என்ன பார்த்து கொண்டாடுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு என்ன, லைஃப்ல என்ன நெக்ஸ்ட் ஸ்டேஜ், என்ன நெக்ஸ்ட் க்ரோத், என்ன அரசியல் தான். அதுக்கு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ஆல்ரெடி பாதை ஒன்று போட்டு வச்சு. ஆமா, புக்கை நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அது இருக்கும். ஸோ ஒரு சின்ன பையன் கிராமத்துல இருக்கும்போது எப்படி கோலிவுட்டுக்கு போகணும், கோடம்பாக்கம் போகணும், ஒரு சினிமா ஸ்டார் ஆகணும்னு கனவு காணுறானோ, அதே மாதிரி சினிமா ஸ்டார் ஆகணுன்ற கனவு என்னவா இருக்கும், எப்படி எடுத்தது நம்ம ஸ்டேட்டோட மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனா மாறலாம் அப்படின்றதான் ஒரு நேச்சுரலான ஒரு சினிமா ஸ்டாரோட ஆம்பிஷனா இருக்கும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சினிமா ஸ்டார்ஸ்க்கு அந்த எய்ம் இருக்கும். தமிழ்நாட்டுல விஜயகாந்துக்கு அது இருந்தது, சரத்குமாருக்கு இருந்திருக்கு, கமலுக்கு, TR ராஜேந்திரனுக்கு, ரஜினிக்கும் இருந்து. ஆமா, ஆனா அவரு ஆமா பண்ணல. சிலவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்கான ஒரு முடிவெடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவரு கொஞ்சம் லைட்டா ஷேக்கியா இருந்தாரு. பட் நிறைய நடிகர்களுக்கு அந்த கனவு இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இதுக்கப்புறம் அதுதான் நம்மளோட growth. அது காரணம் அங்க நிறைய பணம் இருக்கு. இதுல அந்த அந்த உச்சத்தை அடைஞ்சிட்டாங்க, இதுக்கு மேல அங்க ஒண்ணும் இல்லை. ஆமா, அப்போ வேற இடத்துல இன்னொன்னு பிடிக்க ஆசைப்படுறாங்க. நீங்க சாதாரண ஒரு யங்ஸ்டர் இருக்கும்போது உங்களுக்கு ஏன் சினிமா பிடிக்குது? குளோரி, ஃபேம், காசு, கிளாமரு, காசு, இந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குது. அதே மாதிரி இப்ப நீங்க அதெல்லாம் சாதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கு அடுத்த இன்னொரு ஸ்டேஜுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்னைக்குமே மக்களை மையமா வச்சு நீங்க என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. சினிமா ஸ்டார்னா அதானே, நீங்க மக்களுக்காக தியாகம் பண்ண ஆள்லாம் கிடையாது. ஸோ இதுதான் உங்களை டிரைவ் பண்ணுது ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ இப்போ அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ சூப்பரான ஒரு ஆப்ஷன் வந்து பொலிட்டிக்ஸ் தான். ஆனா அதுக்கான டைம்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா, நீங்க ஒரு பெரிய பெரிய எதிரிகளை உருவாக்கியிருக்கீங்க. பொலிட்டிக்ஸ்க்கு நீங்க இப்போ வந்தனால பிஜேபி இப்ப உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. பிஜேபி சாதாரண ஒரு பார்ட்டி கிடையாது, நேஷனல் லெவல்ல பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. உங்களை எதிரியா தான் அவங்க பாக்குறாங்க. இது டெஃபினட்டா விஜய்க்கு டேஞ்சர் தான். ஸோ விஜயை பொறுத்தளவுல இதை ஒரு த்ரெட்டா தான் அவர் பார்ப்பார். நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இவ்வளவு கட்டி வச்சிருக்கோம் எல்லாம், இப்போ ஒரு த்ரெட் வருதே, ஒரு பெரிய ஒரு ஆபத்து அதுக்கு வருதே அப்படின்றது அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.